அமெரிக்கா சைனாவுடன் முட்டி பார்த்தாங்க, மோதி பார்த்தாங்க. ஆனா சைனா அசையவே இல்லை. எப்படியாவது சைனாவுடன் டீல் பேசியே ஆக வேண்டும். அமெரிக்காவுக்கு என்ன அவசரம்? முட்டி 45% வரியை சைனாவுக்கு அறிவித்த பின் மறுபடியும் முன்வைத்த காலை பின் வைத்துள்ளார். சைனா இன்று சிரிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கு உண்மையிலே மண்டேல பழுதுதான். I know what I'm doing, and you know what I'm doing too. ஒரு குரங்க சோடிச்சு நடு வீட்டுல விட்டா என்ன செய்யுமோ அதைத்தான் இவரும் செய்கின்றார். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு டெரஃப் வெரி இல்லாட்டி டாக்ஸ் கூட சொல்லலாம், சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டதா? உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் தேவைப்படுகின்றது. கடைசியில் டெரஃப் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் இவரை கொண்டு போய் அட்மிட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல துண்ட காணம் துணிய காணம் மக்கள் அடிக்காத குறையில தான் இவரை ஒயிட் ஹவுஸை விட்டு வெளியில தள்ளினாங்க. இந்த முறை பொய்க்கு மேல பொய் சொல்லி மக்களை ஏமாத்தித்தான் ஆட்சிக்கு வந்துள்ளார். சைனாவோட ஃபென்டனல்ல ஆரம்பித்த இந்த டெரஃப், அதாவது 20%, 40, 60 என்பது கடைசியா 145% சைனாவுக்கு அறவிடப்பட்ட இந்த வரி இதாவது நிலைக்கு முண்டு பார்த்தா டெக் என்ற பேர்ல இந்த வரிகளை அதாவது கம்ப்யூட்டர் சிப்ஸ், லேப்டாப், ஆப்பிள் போன்களுக்கான வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதுல 10-20% தான் வரின்னு சொல்றாங்க. அது கூட உண்மையோ தெரியாது. மொத்தத்துல அட்லீஸ்ட் சைனாவுக்கு அறவிட்ட இந்த டெரஃபையாவது நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். அதை கூட அவரால் செய்ய முடியவில்லை. இந்த நியூஸை மீடியால சொல்ல முதல்ல மீடியாக்காரங்க எல்லாருமே ஒரு சிரிச்சுட்டு தான் இந்த நியூஸை வெளியிடுறாங்க. Andrew, yeah, several more plot twists to the president's chaotic tariff policy. You'll recall those 125% tariff exemptions on Chinese tech devices like laptops or smartphones that Trump announced on Friday is now apparently temporary. The White House says they plan to reimpose them down the road sometime soon. மென்டல் பேச்சை கேட்டுட்டு நாங்களுமே மாற்றி நியூஸை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆப்பிள் கம்பெனி $500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 145% ஒரு வரிகளை செலுத்த முடியாதா? ஒரு கஸ்டம் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க போய் இந்த கம்பெனிஸால் இந்த 145% வரியை தாக்க முடியாது. இதுதான் உண்மை. திடீரென்று ஒரு கம்பெனியால் போய் மாற்றங்களை செய்ய முடியாது. அதுக்கு டைம் எடுக்கும். 1 வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே எடுக்கும். அதுக்குள்ள இவர் இந்த ஆட்சியில் இருக்கிறாரான்றது அடுத்த ஒரு சந்தேகம் இருக்கு. இதை விட படு கேவலமானது கனடாவுக்கும் மெக்சிகோக்குமான டெரஃப். இதோட 3வது தடவை நீக்கப்பட்டுள்ளது. இந்த கார் பார்ட்ஸ் எல்லாமே ஒருக்கா போஸ்ட்போன் பண்ணப்பட்டு இன்னொருக்கா நடைமுறைக்கு போஸ்ட்போன் பண்ணப்பட்டு இன்னொருக்கா அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இதாவது ஒரு மாசத்துக்கு மேல நிற்கும் என்று சொன்னா இப்ப காருக்கான பார்ட்ஸ், கனடா மெக்சிகோக்கான கார் பார்ட்ஸுக்கு டெரஃபா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. I'm looking at something to help some of the car companies where they're switching to parts that were made in Canada, Mexico, and other places, and they need a little bit of time because they're going to make them here. போன மாதம் மீடியால கேட்கப்பட்டது, அதாவது ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்கப்பட்டது, இந்த கார்களுக்கான வரிகள் பார்ட்ஸுக்கான வரிகள் பெர்மனன்ட் அதுக்கு அவர் பெர்மனன்ட் என்று கூறியுள்ளார். Are there any conditions under which you'd remove these auto tariffs, sir, or is this permanent for the rest of your term in office? Oh, this is permanent, yeah, 100%, yeah. ஆனா இந்த மாதம் தன் ஃபிளெக்சிபிளாம், அதாவது ஒரு ஓலை கட்டினா அந்த ஓலுக்கு பக்கத்தால கீழால மோலுக்கு மேலால பாஞ்சு போற இல்லையா, ஸோ அதே மாதிரி தானும் ஃபிளெக்சிபிள்னு சொல்றார் வழியா. ஆனால் டெரஃப் பெர்மனன்ட்னு சொல்றார். Look, I'm a very flexible person. I don't change my mind, but I'm flexible. And you have to be. You just can't have a wall and you'll only go. No, sometimes you have to go around it, under it, or above it. உண்மையிலே இந்த மனுஷனுக்கு மண்டேல ஒரு பழுது இருக்கத்தான் செய்து. கூடிய சீக்கிரம் இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. உலகத்துல ஏதாவது ஒரு பிரசிடென்டால இப்படி பப்ளிக்ல பேச முடியுமா? These countries are calling us up, kissing my ass. They are dying to make a deal. Please, sir, make a deal. I'll do anything, sir. கிஸ்
மை. இவர் ஒரு கார்பேஜ் பின். குரங்க சோடிச்சு நடு வீட்டில் விட்டா இப்படித்தான் அனுபவித்தே ஆக வேண்டும். நேற்று சைனா வியட்நாம் சந்திப்பு 48 ட்ரேடிங்கில் வந்து கையெழுத்து வச்சிருக்கிறாங்க. யாருக்குமே தெரியாது அந்த 48 ட்ரேடிங்குமே என்னவென்று. சைனா வியட்நாம் மட்டுமல்ல, ஒரு முழு ஏசியன் சுற்றுலா கூட செய்ய போகின்றது. எல்லா நாடுகளையும் ஏசியன் நாடுகளையும் ஒன்றிணைக்க போகுது. அது மட்டுமில்லை, யூரோப்பியன் கண்ட்ரிஸோட கூட ஒர்க் பண்ண போகுது. சைனா மட்டுமில்லை, உலக நாடுகள் எல்லாருமே புது ட்ரேடிங் பார்ட்னர்ஸை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் டொனால்ட் ட்ரம்புக்கு ஆப்பு தான். என்னதான் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு சைனாண்டு அவரோட வாயால் சொல்லாமலே இருக்க முடியல. இன்றைக்கு வியட்நாம் சைனாட டீல் வந்து கொஞ்சம் கசக்குது அவருக்கு. இப்போ ஏன் தூக்கத்தில் கூட சைனாடு தான் அடிக்கடி குழம்புறார் என்று சொல்கிறாங்க. I don't blame China. I don't blame Vietnam. I see their meeting today. Is that wonderful? That's a lovely meeting. They're meeting like trying to figure out how do we screw the United States of America. முதல்ல அமெரிக்கா சைனா பற்றி பேசுறத நிப்பாட்டியே ஆகணும். 145% டெரஃபை அறவிட்டா பிறகு சைனா பற்றி பேச தேவையில்லை. 2 நாடுகளுக்கும் இடையான டீல் போயிட்டுது. சைனாவே சொல்லிட்டுது இனிமேல் எங்களுக்கு அமெரிக்கா தேவை இல்லை என்று. அப்படி இருக்கத்தக்கதான் திருப்பி சைனா. நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் செக்ரட்டரியை திரும்பவும் சைனான்னு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. Oval Office. The ball is in China's court. China needs to make a deal with us. We don't have to make a deal with them. There's no difference between China and any other country except they are much larger. And China wants what we have, what every country wants what we have, the American consumer. Or to put it another way, they need our money. So the president, again, has made it quite clear that he's open to a deal with China, but China needs to make a deal with the United States of America. சைனாவை விட்டுட்டு அமெரிக்காவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு 30-year mortgage rate வந்து 7.5%. யாராலையுமே வீடுகளை வாங்கவே முடியாது. 7.5% இது ஹையான ஒரு ரேட். அது மட்டும் இல்லை, பொருட்களின் விலைகள் எல்லாமே அதிகரித்து கொண்டே போகின்றது. சும்மா டெரஃபா அறவிட்டுட்டு நாடுகளுக்கு ஆப்பிளாக இருக்கட்டும், எந்த பெரிய கம்பெனியாக இருக்கட்டும், அமெரிக்காலே உற்பத்தி செய்து நீங்கள் முதல் அமெரிக்கன்ஸுக்கு விற்க பாருங்க. முதல் அமெரிக்கன்ஸால் அதை வாங்க முடியுமாண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் திங்க் பண்ணுங்க, உலக நாடுகள் அந்த பொருட்களை வாங்குமாண்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1945 ஓபன் பண்ணப்பட்ட இந்த பைசிக்கிள் கம்பெனி மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் ஆல்ரெடி கிரேட்ல இருக்கும் பொழுதுதான் இந்த பைசிக்கிள் கம்பெனியை ஓபன் பண்ணப்பட்டது. இன்றைக்கு 80 years. இன்றைக்கு இந்த டெரஃப்னால எப்படி ஸ்ட்ரகிள் பண்றாங்க பாருங்க. ஏன் சொந்தக்காரங்களே வேலையில விட்டுட்டு ஃபேமிலிக்காக ஹெல்ப் பண்றதுக்கு இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்கிறாங்க. உண்மையிலே வேலை செஞ்சவங்க வந்து இந்த கம்பெனியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார்கள். And I was reading it and I about had a heart attack. Rusal received an email from a Taiwanese company informing her if tariffs do go into effect, she may have to pay an increase of up to 79%. That's a huge impact on a small business. She buys from China, Taiwan, and Cambodia and worries how tariffs would impact costs to customers and her ability to maintain her staff. Payroll would be reduced and somebody might lose their job, or a full-time person will be part-time. The Rusal family has been in the bike business for 80 years since her grandfather founded it in 1945. The threat of tariffs now a concern for a new generation of employees. Rusal's nephew and his wife just quit their jobs a few weeks ago to join the family business. இந்த பைக் எல்லாமே சைனா, கம்போடியா, வியட்நாம் போன்ற இடங்கள்ல தான் செய்து வருது. பார்ட்ஸ் கூட அங்கிருந்தா வருது. இந்த பைக்கை கூட, அந்த விலையில இருக்கிற பைக்கை கூட அமெரிக்கன்ஸால வாங்க முடியல. குறைச்சி கேட்குறாங்க, விற்க முடியாமல் இருக்குன்னு இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸை வந்து ஃபேக்டரிஸை இங்கே ஓப்பன் பண்ணி, பார்ட்ஸை இங்கே ஓப்பன் பண்ணி, பைக்கை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லை ஒர்க்கர்ஸுக்கு ஹை சேலரி. இன்னும் ஒரு ப்ராமிஸ் பண்ணி உள்ளார், 1,50,000 கீழே மேக் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லை, ஓவர் டைம்லேயும் டேக்ஸ் இல்லை. இதெல்லாமே முன்கூட்டியே திங்க் பண்ணாமல் இன்றைக்கு டெரஃப்களை கொண்டதால் இந்த பைசிக்கல் கம்பெனியில் லே ஆஃப்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை,
விலைகளை அதிகரித்தால் மக்களால் இந்த பைசிக்கிளை வாங்கவே முடியாது. இது சாதாரண ஒரு சைக்கிள் விற்கிற கடை, சைக்கிள் ரிப்பேர் பண்ற ஒரு கடை. 80 வருஷமா வந்து பிஸ்னஸ்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாத சைக்கிள் வந்து அமெரிக்கால மேக் பண்ண முடியுமா இல்லையாண்டு. அமெரிக்கால மேக் பண்ண எப்படி சைக்கிளை விற்கிறது, அங்க கம்போடியா, வியட்நாம், சைனாலேருந்து நல்ல ப்ரைஸில், எஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வரதால தான் மக்களுக்கு வந்து இதை விற்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க கடந்த 6 மாதமாக வந்து இந்த பைசிக்கிள் சேல் வந்து சரியாக குறைவாக உள்ளதுன்னு கூட கூறியுள்ளார்கள். இந்த டைமில் வந்து அமெரிக்காவில் பைக்கை மேக் பண்ணி அமெரிக்காவில் விற்பாங்களா இருந்தால் யார் இந்த பைக்கை வாங்க போகிறது? பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ், பெரிய பெரிய மல்டி பில்லியன் லக்ஸரி கார் கம்பெனிஸுக்கு டேக்ஸ் அடித்தா பரவாயில்ல. பைசிக்கல் கம்பெனி, டாஃபி விற்கிற கம்பெனி, பிளாஸ்டிக் கிச்சன் ஐட்டங்கள் விற்கிற கம்பெனி, டாலர் ஸ்டோருக்கு எல்லாமே வரிகளை அறவிட்டால் இந்த மக்கள் எப்படி வாழ்றது? இன்னைக்கு பிராண்ட் நேம்ஸ் எடுத்து பாருங்க. கூட பர்ஸாக இருக்கட்டும், நைக் கம்பெனியாக இருக்கட்டும், அடிடாஸ் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லா கம்பெனியுமே உங்களோட நைக் ஷூ எடுத்து பாருங்க, மேட் இன் வியட்நாம்னு தான் இருக்கும். கூடுதலான நைக் ஷூஸ் வந்து வியட்நாம்லேருந்து தான் வருது. முந்தியெல்லாம் அமெரிக்கா, கனடாலேருந்து மெட்டீரியல் போய் தான் அங்கே ஸ்டிச் பண்ணி வருது. இப்போ முழுக்க 100% அங்கேருந்து தான் நைக் ஷூஸ் செய்யப்பட்டு இங்கே வருது. இப்போ இதுக்கெல்லாமே வரிகளை அமெரிக்காவுக்கு அறவிட்டால் இது எப்படி போய் முடியும்னு சொன்னால், இந்த ஃபேக்ட்ரிஸை வந்து அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணினா அமெரிக்கன் மக்கள்கிட்ட தான் கூட விலை கொடுத்து வாங்க போகிறாங்க. வேறு நாடுகளில் விற்கிற நைக் ஷூ எல்லாமே குறைவாக தான் இருக்க போகுது. இதைத்தான் யூரோப்பியன் கேட்குறாங்க. என்னென்னு சொன்னால், நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிற சாமானுக்கு வந்து அமெரிக்காவில் தான் விலை அதிகமாக இருக்க போகுது, வேறு நாடுகளுக்கு சப்ளை பண்ணுற அதே பொருட்களோட விலை குறைவாக இருக்க போகுது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இனி அமெரிக்காவில் போய் ஓப்பன் பண்ணப்பட்டு அமெரிக்காவில் பிஸ்னஸ் நடக்கும் உண்டு. ஒரு நாளும் எந்த ஒரு பெரிய கம்பெனியுமே வேர்ல்டு பிஸ்னஸை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இங்கேயும் ஒரு ஃபேக்டரி இருக்கட்டும், அமெரிக்காவில் ஒரு ஃபேக்டரி இருக்கட்டும், டெரஃப் ஃப்ரீக்கு. ஸோ அங்கே இருக்கிற உற்பத்தி செய்கிற பொருட்களை அமெரிக்காவுக்கு விற்போம். சைனா, கம்போடியா, வியட்நாமில் உற்பத்தி செய்கிற பொருட்களை மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுவோம். அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஒரே பொருட்களாக இருக்க போகுது. அமெரிக்காவில் விலை அதிகமாக இருக்க போகுது. அங்கே உற்பத்தி செய்கிறதால, அங்கே லேபர் கோஸ்ட்னால வியட்நாம், சைனாவில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு போக போகிறது. ஸோ ஒரே பொருட்கள் தான், விலை தான் வித்தியாசமாக இருக்க போகுது இங்கே. ஸோ மொத்தத்தில் அமெரிக்கன்ஸ் தான் கூட கொடுத்து பொருட்களை வாங்க போகிறாங்க. இது எப்படி போய் முடியும்னு சொன்னால், அமெரிக்கன்ஸ் ட்ராவல் பண்ணும் பொழுது மற்ற நாடுகளில் போய் பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இதுக்கும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஏர்போர்ட் டேக்ஸ் அடிப்பாங்கன்னு. உங்களோட ஓன் யூஸ்ன்னு சொன்னால் டேக்ஸ் அடிக்கவே முடியாது. மொத்தத்தில் அடுத்த 4 வருஷம் எப்படி கழியும்னு தான் எல்லா பிஸ்னஸ்மேனுமே வெயிட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு தெரியும், ஒரு மிட் டேர்ம் எலெக்ஷன் வருமா இருந்தால் அவருக்கு எதிராக வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.